ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சில பேர் ஒரு ரகம் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பாங்க. ரொம்ப நல்லவனாக இருந்தால் எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. சரியா? எப்படி அப்படின்னா பொய் சொன்னால் பாவம், ஏமாத்துனா பாவம், துரோகம் செஞ்சால் பாவம், மனசை நோகடிச்சா பாவம் அப்படின்னு நினச்சி நாம தான் பயந்து வாழ்வோம். நமக்கு இதெல்லாம் செஞ்சவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க. ஸோ இதை சொல்ல எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நீ நல்லவனா இருந்தா எல்லாரும் உன்னை விரும்புவாங்கன்னு நினைக்கிறியா நண்பா? எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிப்பாங்கப்பா. யூஸ் பண்ணிவிட்டு உன்னை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நல்லவனாகவும் இருக்கணும், அதே சமயம் வல்லவனாகவும் இருக்கணும். அப்போ தான் இந்த பூமியில் நம்ம வாழ முடியும். நீ நல்லா இருக்கணும்னு யார் வேணாலும் நினைக்கலாம். பட் நீ நல்லா இருக்கணும்னு நீ தான் உழைக்கணும். நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ தான் உழைக்கணும் நண்பா. ஸோ ரியாலிட்டி இதுதான். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா. அப்படி வெளியே வர்றதுக்காக என்னென்ன விஷயம் பண்ணணும் தெரியுமா? புதுசாக எதையாவச்சும் ட்ரை பண்ணுங்க. பயத்தை தூக்கி போடு. புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. நிறைய படிங்க. வாழ்க்கையை ஜாலியாக வாழுங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமைய வெளியில் கொண்டு வாங்க. ஆர்வத்தில் ஒரு பேனாவை எடுத்து காகிதத்தில் காதல் என எழுதுவதற்கு பதிலாக ஒரு கல்லை பிடித்து எழுதிவிட்டேன் நண்பா. பாவம், ஒட்டவே இல்லை. அதற்கு என்ன தெரியும்? ஆர்வத்தில் எடுத்தது என் தவறல்லவா? மிகப்பிடித்த ஒரு அருமையான கவிதை நண்பா. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனசு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உலகத்தில் நம்மளை விட சந்தோஷமானவங்க யாருமே இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீ இன்னும் அதை பார்க்காம இருக்கலாம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஃபேவராக மாறிக்கிட்டு வருது. கஷ்டமாக இருக்குன்னு குவைட் பண்ணிடாத. நீ இமேஜின் பண்ணுறதை விட மிகப்பெரிய விஷயம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலியாக ஸ்மார்ட்டாக பண்ண உனக்கே அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நண்பா. ஸோ மோட்டிவேஷன் சுத்தமாக இல்லையா? அப்போ இதை பண்ணு. என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு வேலையை ஆரம்பி. உனக்கு பிடிச்ச பாட்டு சாங்ஸ் எல்லாம் கேளு. கொஞ்ச நேரம் வெளியில் நடந்து போ. பைக் இருந்தா சின்ன ரைடு போ. உன் நண்பர்கள்ட்ட பேசு, ஜாலியாக பேசு, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணு. ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாரு. நீ செய்ய வேண்டிய வேலையோட முக்கியத்துவத்தை நினச்சி பாரு. அப்படியே உனக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபீல் கிடைக்கும். எந்த சூழல்லையும் துணிவாக முடிவெடுப்பதும் தெளிவாக செயல்படுறதும் புத்தம் புதிய வெற்றிகளை நமக்கு பரிசாக கொடுக்கும். தெரியுமா நண்பா? ஸோ மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையும் மாற்ற முடியாது. மனம் மாற மறுத்தால் வாழ்க்கை தேங்கிவிடும், குட்டை நீராகிவிடும். ஆகவே முதலில் உன் சிந்தனையை செதுக்கு. வெற்றியும் தோல்வியும் கூட உன் எண்ணத்தின் குழந்தைகளே அப்படின்றத உணரு. சிகரங்கள் உன் வசமாகும். மாற்றம் உன் வெற்றியின் முதல் விதையாகும் நண்பா. மாற்றம் இல்லாம முன்னேற்றம் சாத்தியமற்றது என்று சொல்கிறேன் நண்பா. எண்ணங்களை மாற்ற முடியாதவர்களால் வேற எதையும் மாற்ற முடியாது. மனம் மாற மறுத்தா வாழ்க்கை தேங்கி போன குட்டை நீராயிடும். ஆகையால முதல்ல உன் சிந்தனையை செதுக்கு. வெற்றியும் தோல்வியும் கூட உன் எண்ணத்தின் குழந்தைகளே அப்படின்றத உன் மனசுல வச்சுக்கோ. அப்புறம் பாரு, சிகரங்கள் உன் வசமாகும். உன் எண்ணங்கள் தான் உன் சக்தி. உன் மனசை மாத்து, உன் வாழ்க்கையை மாத்து. நீ நினைச்சா எதையும் சாதிக்கலாம் நண்பா. ஸோ இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. டீ கடை இருக்குது. டீ கடையில் தான் உட்காந்து பேசும்போது நிறைய புது புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ டீ கடையில் நிறைய புலம்பக்கூடிய விஷயங்கள் கொட்டி தீர்க்கக்கூடிய இடமா இருக்கும். வியாபாரத்திற்கான திட்டமிடக்கூடிய இடமா இருக்கும். நட்புகளை வளர்க்கக்கூடிய இடமா இருக்கும். எது? டீ கடை. பொழுதுபோக்குக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடமா இருக்கும். புத்துணர்ச்சிக்கான ஒரு இடமா இருக்கும். கோபங்களை குறைக்கக்கூடிய இடமா இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த டீ கடையில் நடக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுங்களா? ஸோ நிறைய விஷயங்களை டீ கடையில் உட்காந்து பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். ஸோ இது பூமிக்கு, இது சாமிக்கு, இது சாவுக்குன்னு பூக்கடையில் பிரித்து கட்ட மாட்டாங்க. பூக்கடையில் பூக்களை பிரித்து கட்டுறதில்ல. இது பூமிக்கு, இது சாமிக்கு, இது சாவுக்குன்னு. எது எது எங்கெங்கே போய் சேரணுமோ அது அது அங்கே தாங்க போய் சேரும். ஸோ நோ மேட்டர் ஹவ் ஹார்ட் யூ ட்ரை, நேச்சர் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட்ஸ் வே டு வேர் இட்ஸ் ஆக்சுவலி பிலாங்ஸ். நண்பா, நீ ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன்னு நினச்சவன் முன்னாடி சும்மா கெத்தா மாசா சூப்பராக
அவன் வாயை பொளக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும், தெரியுங்களா? ஸோ கில் தம் வித் யுவர் சக்ஸஸ் நண்பா. ஸோ லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சிங் இருக்கணும், உண்மைதானே? சேமிப்பு இல்லை அப்படின்னா உன் வாழ்நாள் உழைப்பும் வீண் தான். தேவை வரும்போது கையேந்தக்கூடிய நிலை வரும், நெஞ்ச பிளக்கும் அது நமக்கு. உழைச்ச உடலுக்கு ஓய்வு கிடைக்காத கடைசி காலம் என்ன கிடைக்கும்? கடைசியாக ஒரு பரிசு, கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சும். ஓகேங்களா? ஸோ இயற்கையோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. கோபப்படும் போது எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாத. ஏன் அப்படின்னா உறவை இழந்துடுவேன் நண்பா. அதே போல் சோகத்தில் யாரையும் நம்பாத, ஏமாந்துடுவ. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கும் எந்த ஒரு வாக்கும் கொடுத்துடாத, ஏன்னா சந்தோஷத்தை இழந்துடுவ. ஸோ பெருசாக யோசிங்க, சின்னதாக ஒரு விஷயத்தை தொடங்குங்க. ஒரே நாளில் இங்கே யாரும் சாதிச்சவங்க கிடையாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு கடந்து போ நண்பா. வீழ்பவன் எல்லாம் எழாமல் போயிருந்தா வரலாறு என்ன ஆயிருக்கும்? வீழ்ந்து போயிருக்கும். ஸோ வீழ்வது பெரிய விஷயம் இல்லை, வீழ்ந்து எழுந்து வரணும் நண்பா. வீழ்ந்து எழுந்து வா. பேச்சினுடைய வசீகர ஆபத்து என்ன தெரியுமா? நீ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பேச்சினுடைய வசீகர ஆபத்து என்ன தெரியுமா? எதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வைக்க விரும்பணுமோ பேச பேச ஒரு ஸ்டேஜில் அதையெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். யோசிச்சு பாருங்க. பேசுவதற்கான கச்சா பொருள் தீர தீர நம்மளுடைய அந்த கான்வர்சேஷனை நீட்டிக்க வேற வழி இல்லாமல் நீங்கள் உங்கள் கடந்த கால கசப்புகளை, உங்கள் பலவீனங்களை தெரியப்படுத்திடுவீங்க. அதுக்கு பிறகு இத்தனை பலவீனமான என்ன நீ பக்குவமாக கையாளணும் அப்படின்னு மறைமுகமான ஒரு கட்டளை ஒன்று அங்கே உருவாகும். ஸோ அந்த கட்டளைக்கு செவி மடுப்பவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பேச்சினுடைய ஒரு வசீகரம் நண்பா. ஸோ பசிக்கும் நேரம் வயிறார சோறு, கடன் வாங்காத பண வரவுகள், அன்பான உறவு, கிழிசல் இல்லா மாற்று உடைகள், மழை வெயிலில் ஒதுங்கிக் கொள்ள நம் இருப்பிடம், நேர்மையான ஒரு வழியில உழைப்பு, நிம்மதியான ஒரு இரவில் உறக்கம், கண்ணீர் வரும் முன்னே துடைக்கும் அன்பு கரங்கள், இதை விடவா ஒரு வாழ்க்கை வேண்டும் நண்பா? மரத்தை அதிக முறை வெட்டுவதை விட கோடாரிய கூர்மையாக்க வச்சிரு, அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா மரம் பறிச்ச மாதிரி, கோடாரி புத்தகம் மாதிரி. ஸோ பலம் இருக்குன்னு எதிரியையும், பணம் இருக்குன்னு செலவையும் சம்பாதிக்க கூடாது. வாழ்க்கை எப்பவும் எளிமையானது தான், நாம தான் அதை சிக்கலாக்கி வச்சிருக்கிறோம். ஸோ புதியது ஒன்று வந்தால் பழையது என்பது குப்பைக்கு மட்டுமே போகின்றது. இது உடைமைகளிடம் மட்டுமல்லாமல் உடன் இருப்பவர்களிடம் அதிக அளவில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஸோ வாழ்க்கையை நேசிங்க, பிடிச்ச விஷயங்களை, புது புது விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.